டேவிட்டோட குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? குழந்தை மட்டுமா, அவன் பொண்டாட்டி கூட தான். அறிவு கட்ட முண்டம், உன்னை எதுக்காக அடிச்சேன் தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி பேசுனது தப்பு தாங்க. அது இல்லடா, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான். ஓ, நீங்க அப்படி வாரீங்களா? கூடிய சீக்கிரமே ரயில் மறியல் போராட்டத்துக்கு ஒரு தேதி கொடுக்கிறேன். அதுக்கு டேவிட் தான் தலைவன். இப்ப எதுக்குங்க மறியல் எல்லாம்? சொன்னதை செய், விளைவுகளை அப்புறம் பார். உன் புருஷனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனை வெளியில கொண்டு வரணும். அதுதானமா உன் கோரிக்கை? ஆமாங்க, உங்களை தான் அவர் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். பதட்டப்படாதம்மா, உட்காரு. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல உன் புருஷனோட நீ பேசலாம். ஆறுமுகம், பாப்பாவை குழந்தைய கூட்டிட்டு போய் போன் விட்டா ஹார்லிக்ஸ் ஏதாவது கொடு. கொடுமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, எனக்கு முதல்ல அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணுவோம்மா, பண்ணுவோம். இந்த போராட்டம், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எங்களுக்கு அன்றாட பிரச்சனை. அதுக்காக குழந்தைய பட்டினி போட முடியுமா? ஆறுமுகம், கூட்டிடுமா. கூட ஆட ராஜா கண்ணா. வாமா, உட்கார். உட்காருமா. பாத்தியா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் போன். நான் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் உங்ககிட்ட பேசுவான். ரோசி, இங்க வாமா. ஆரம்பமா. இன்னும் 2 மணி நேரத்துக்கு இந்த குழந்தைக்கு அம்மா ஞாபகமே வரக்கூடாது. ராஜா. ஐயா, நீங்களா? நீங்க வேண்டாம், வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுடுங்க. வேண்டாம், அவர் மலை மீது ஏறிவா, மல்லிய பூ கொண்டு வா ரோசி. எழுத்து போடுங்க. போற உயிர் போத்தானதா போகுது, என்ன பூட்டியா வைக்க முடியும்? நான் ரவுடித்தனம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போயிருக்கேன். தன்மானத்துக்கு கட்டுப்பட்ட தலைவன் அவனுக்கு தொண்டனா. தண்டவாள் என்னடா சாதாரண. நெக்ஸ்ட் மினிட் லீடர் வந்து லைஃப் கொடுன்னா கொடுத்துருவான். நாங்களாம் அப்படி தெரியுமா? என்னடா சரக்கு போடாமலே சங்கீதம் பாடுவேன், என்னாச்சு? என்னடா அது வீட்டுக்கு முன்னால என்ன
நில்லு நில்லு. என்ன என்ன தலைவர் எல்லாம் பார்க்க முடியாது. இப்பதான் பார்ட்டிக்கு போறாரு. பேசாம போயிடு. ஏய், அங்கெல்லாம் போய் தொந்தரவு கொடுக்காத. தலைவரே, இந்த வருஷம் பர்த்டேக்கு 2 லிட்டர், அடுத்த வருஷம் பர்த்டேனா 4 லிட்டர். நம்ம டாக்டர் தெரியுமில்ல, நம்ம டாக்டர் ஆச்சே. எத்தனை தடவை மீட் பண்ணிருக்கிறேன். நம்ம கேஸ்ல எவ்வளவு கோஆபரேட் பண்ணிருக்காரு. ஆமா, பாப்பா எடுத்து பத்த வைக்குது யாரு தெரியல. நம்ம வடசன்ன மாதர் பிரிவு. பொண்டாட்டிக்கு எடுத்துட்டாங்க. ஐயா ஐயா, எல்லாம் படிச்சவங்க பாருங்க, இத பாருங்க. என் பொண்டாட்டி எழுதி வச்சுட்டு போயிருக்க. ஐயா ஐயா, இப்படிப்பட்டவன நான் ஐயா விடுங்க. என்ன தடுக்காதீங்க. பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. நீ சும்மா இல்லைங்க ஐயா, என்ன விடுங்க. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைங்க. இந்த பாவி சும்மா விடக்கூடாது. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. இந்த ஆளும் பொண்டாட்டி கெடுத்தான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன சாட்சி வச்சிருக்கு? சார் இருக்கு சார். இத படி சாரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை எழுதி வச்சுட்டு பாருங்க பொண்டாட்டி. சார் சார் சார், குளிக்க காட்சி இல்லைன்னா கூட இந்த பாவை பயலுக்கு மாலை ஓட்டுருக்கேன் சார். பிறந்த நாள் அன்னைக்கு போஸ்ட் ஓட்டுருக்கேன் சார். நான் எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சிருக்கேன் சார். குடிக்க காட்சி கூட இல்லாம என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். இந்த பொறுக்கிட்டு சார் வந்து நின்றேன். ஆமா சார், கையில கொடுங்க சார். மிஸ்டர் விஸ்வநாத், what I wrong? I am big man. I am politician. தலைவன், please, please, shut up. இன்ஸ்பெக்டர், என் சொத்தை கூட உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். ப்ளீஸ். உன் சொத்தை விட எனக்கு சட்டம் தான் பெருசு. ஐ அம் டூயிங் மை டியூட்டி. கடமையை செய்றேன். அவங்க அவனை விட்டுறாதீங்க. சொத்தை ஓகே ஓகே, காம் டவுன் காம் டவுன். ஐயா அவனை ஐ அம் டெல்லிங் யூ. அவனை விட்டுறேன்னு சொல்லுங்க. உட்கார். இத பார், அந்த ஃபைலை தூக்கல ஏத்த வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. என்ன நம்பர் இல்ல? இதுல ஒரு சைன் பண்ணு. சைன் பண்ணு. இல்ல கையெழுத்து போட தெரியல? கை நாட்டார்ந்த எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தது அவதாங்க. பெரிய மனுஷ போர்வையில அவன் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. அவங்க போலி வேஷத்துல நான் கலைக்கிறேன். நீ உட்கார். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் இங்கே இரு, நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள், கைவிலங்க எடுங்க. பாவம் புளிச்சு போயிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம். பயந்துட்டீங்களா? இந்த விஸ்வநாத் அப்படியெல்லாம் செய்வனா? எல்லாம் ஒரு டிராமா தான். யூ ஆர் ரியலி லக்கி. செத்து போன பொண்ணு தான் கைப்பட எழுதின லெட்டர் என் கையில கிடைச்சது. இது மட்டும் வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தது, தலைவரே, நீங்க தூக்கல தொங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. தயவு செய்து அதை கழிச்சுங்க. உங்களுக்காக அதை கூட செய்ய மாட்டேனா?
எந்த காரணத்தை கொண்டு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் டாக்டர் நிச்சயமா அந்த லெட்டரை கிழிக்க கூடாது. ஐயா சார் விட்டுறாதீங்க சார், நீங்களா அவரை பிடிச்சு கொடுங்க சார். என்ன டாக்டர் அப்படி சொல்றீங்க? கொடுங்க அந்த லெட்டர், இல்லைன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு இன்ஸ்பெக்டர். பாவி பசங்களா நீங்க என்ன சொல்லுங்க? தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிக தன்னோட தகுதியில வச்சு தப்பிச்சிடக்கூடாது. அதானப்பா அவனுடைய வாதம்? ஆமாங்க ஐயா, ஆமாய்யா, சரியா ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சம்பவம் நடந்த அன்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்ததாகவும் அவரை ஜாமீனில் எடுத்ததாகவும் குற்றவாளியின் நண்பரான சாராய வியாபாரி வேலப்பன் சாட்சியம் கூறியிருக்கிறார். ஆனால் குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் எங்கள் போலீஸ் ரெக்கார்டுகளில் இல்லை. அதோடு குற்றவாளியை நான் கைது செய்த பொழுது 2 பெரிய மனிதர்கள் முன்னால் தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு அவரே எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசியோட பிரேதத்தை பரிசோதனை பண்ண டாக்டருங்கிற முறையில சில உண்மைகளை ஒளிவு முறை இல்லாமல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தற்செயலாகவோ அல்லது தற்கொலை காரணமாகவோ ரோசியோட உயிர் பிரியல. பல நிமிட போராட்டத்துக்கு பின்னாடி பலவந்தமாக சாகடிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு அவ உடம்புல இருக்க காயங்களே ஆதாரம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசி ரொம்ப படிச்சவ, அதுலயும் பணக்கார பொண்ணு வேற. டேவிட் எந்த விதத்திலையும் அவளுக்கு பொருத்தம் இல்லாம இருந்ததுனால சில தவறான உறவுகளை மறைமுகமா வச்சுக்கிட்டு இருந்ததா டேவிட்டே என்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவான். திருத்த முயற்சி பண்ணுன்னு சொன்னேன், ஆனா தீர்த்து கட்டுவான்னு எதிர்பார்க்கல. எந்த ஒரு நல்ல புருஷன் தான் கள்ளக்காதலை சகிச்சுக்க முடியும். அதனால அவனுக்காக கொஞ்சம் கண்ணு காட்டுங்க. David, David, you got anything to say? Do you want any lawyer? இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு கதையா சொல்லுவே, அதை இப்ப என் கண்ணு முன்னாலேயே பாக்குறேன்டா. இவன் என்ன பண்ண போற? இவனை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. என் புள்ள மாதிரி இன்னையில இருந்து அயோக்கியத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவனை உன்ன மாதிரி உத்தமனா வளர்க்கல, என் பேரு வேலைப்ப இல்லடா. அதை விட இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. நீ எப்படி சொல்ற? பைபிளோட பக்கங்கள் இவன் மனசுல பதியறதை விட பழி வாங்குற உணர்ச்சி இவன் மனசுல வளரணும். நாளைக்கு நான் விடுதலையாய் வெளியே வரும்போது என் மனசுல இருக்கிற பலம் உடம்புல இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப இவன் தான் எனக்கு பக்க பலமா இருப்பான். அதனால ஆரம்பத்திலேயே இவனை அயோக்கியனா வளர்த்துரு. என்னடா இது, பெத்த பையனே அயோக்கியனா வளர்க்க சொல்ற? பெத்த அம்மாவை கற்பழிச்சிட்டாங்க, அப்ப நான் ஆயுள் கைதி ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை இவன் பழி வாங்கலன்னா இவன் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. நல்லா இருந்து உங்க குடும்பத்தை சீரழிச்சது அந்த 3 பாவி பசங்க தான். அவங்க 3 பேரையும் பழி வாங்குறது நம்ம கடமை. நீ சொன்ன
சொன்ன மாதிரி இவனை அயோக்கியனா முரடனா வளர்த்து வைக்கிறேன்டா. நம்ம 3 பேருமா சேர்ந்து அவனுக்கு 3 பேருக்கு சமாதி கட்டுவோம். இது சத்தியம்டா. அவன் தானே இப்போ வந்துருவான். 1/2 மணி நேரத்துல போன் பண்ணிருக்கான். ஈசாந்தவே துப்பாக்கி எங்க? டேவிட் பொறுமையாரு, ஆத்திரப்படாத. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேவிட். இந்த தலைமை கேளு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேவிட். எதை பத்தி? எப்பவும் உன் வாழ்க்கையில தப்பு நடந்தது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக இப்ப பழி வாங்குறதுல என்னடா பிரயோஜனம்? பழசெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மறந்துடுறா. சரிடா, நல்லா இருந்த உங்க குடும்பத்தை சீரழிச்சது அந்த 3 பாவி பசங்களா. அவங்க 3 பேரையும் பழி வாங்குறது நம்ம கடமை. நீ சொன்ன மாதிரி இவனை அயோக்கியனா முரடனா வளர்த்து வைக்கிறேன்டா. நம்ம 3 பேரும் சேர்ந்து அவங்க 3 பேருக்கு சமாதி கட்டுவோம்டா. இது சத்தியம்டா. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு வேதாந்தம் மட்டும்தான் பேச தெரியும். வேதனையோட வலி தெரியாது. எங்கடா அவன்? எங்கடா என் பையன்? Where is my son? Where is my son? Catch him! சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ரவுண்ட் அப் பண்ணு சார்.